ஜீவா, அந்த ஃபுட்டேஜை வாங்கிக்கிட்டு நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. மத்தத நம்ம வீட்ல வந்து பேசிக்கலாம். ஓகே ஓகே விக்கி, அப்ப நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே ஜீவா, நேரா வீட்டுக்கு வந்துரு. செயினை எடுத்தது யாரு? அண்ணன் என்ன சொன்னாங்க? யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. மாமா இல்ல, மாமா மேல எந்த பழியும் வந்துடக்கூடாதுங்க. என்ன சொல்றது நயன்தாரா? ஜீவா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வரட்டும், நீனே பார்த்து தெரிஞ்சுக்கோ. எங்க ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கட்டும், அண்ணன் தான் பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல. யாருனாவது என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. மாமா அந்த நகையை எடுக்கலல்ல. நயன்தாரா, மகால்ல கடந்து சின்ன பிள்ளையோட நகையை திருட்டி வச்சுக்கிட்டு எங்க மாமா மேல எப்படி எல்லாம் பழி போட்டுச்சுங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தையே நாங்க சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு போய் எங்க அக்கா கிட்ட சொல்லி அந்த குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாருங்க. நயன்தாரா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? இல்ல எப்படி பொறுமையா இருக்கிறதுன்னு கேக்குறேன். மகால்ல எங்க மாமா எப்படி அசிங்கப்பட்டாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எவ்வளவு தலை குனிஞ்சு நின்னாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்கா எங்க மாமா தான் நகையை எடுத்துருப்பாருன்னு சந்தேகப்பட்டுட்டு போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம போயிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உன் சூழ்நிலை எல்லாம் எனக்கு புரியுது. இப்ப உடனே போய் உங்க அக்கா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஜீவா வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லங்க, நேத்துல இருந்து எங்க மாமா ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்காரு. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சொல்லுங்க. நான் உடனே போய் எங்க அக்கா கிட்ட சொல்லி அந்த திருட்டு நாய்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். எல்லாரும் உங்க சொந்தக்காரவங்க தானே, எப்படி போய் பேச முடியும்? என்னன்னு கேட்க முடியும்? சொந்தக்காரவங்க தானே இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா கல்யாணத்துல இணையிற ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தி எங்க அக்காவை அசிங்கப்பட வச்சவங்களும் சும்மா விட சொல்றீங்களா? நயன்தாரா, உங்க அக்கா கிட்ட சொல்லலாம் தான். ஆனா இப்ப உடனே போய் சொல்றதை விட ஜீவா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வரட்டும். நேரடியா நம்ம போட்டு பார்த்துட்டு என்ன ஏதுங்கிற டீட்டெயில பாத்துக்குருவோம். ஜீவா பார்த்ததோட மட்டும்தானே இருக்கு, இன்னும் நம்ம பார்க்கல. நம்ம கண்ணால பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கா கிட்ட சொல்லிக்கலாம். அப்படி சொல்றீங்களா? ஆமா நயன்தாரா, அவன் அடையாளத்தை சொல்லி இவங்களான்னு கேட்க தானே செஞ்சிருக்கான். இன்னும் நம்ம கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலையில. நம்ம நேரடியா ஃபுட்டேஜை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத டிசைட் பண்ணிப்போம். அண்ணன் சொன்ன அடையாளம் எல்லாமே அந்த வீட்டுக்காரவங்களோட தாங்க. ஆனாலும் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால அண்ணன் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இன்னும் ½ அன் ஹவர்ல ஜீவா வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுங்கிறத ஃபுட்டேஜை பார்த்துட்டு பேசிக்கலாம். ஓகேவா? சரிங்க. உங்களுக்கு காஃபி ஓகேவா? சூடு பண்ணி கொண்டுட்டு வரட்டுமா? இல்ல, சூடாதான் இருக்கு, பரவாயில்ல, குடிச்சுக்கிறேன். சரிங்க. நயன்தாரா, அதோ வரேன்க்கா. சரி போ, அக்கா கூப்பிடுறாங்க பாரு, போய் என்னன்னு கேளு போ. சரி, நீங்க காஃபியை குடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்துருங்க. ஒரு துண்டு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ. சரிங்க. அப்பப்பப்பப்பா, தொங்க போட்டுக்கிட்டே இருந்தா கால் ஒரு மாதிரி கொடைச்ச கொடுக்குதப்பா. உள்ள நரம்பு எதுவும் பிசங்கி இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. சும்மா நீங்க நாட்டு மருந்தை பார்த்தேன், தைலத்தை தேய்ச்சோம்னு வீட்லயே இருக்கிறதுக்கு நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல. இல்ல மச்சான், முன்னாடிக்கு இப்ப எம்புட்டோ தேவல. முன்னாடிலாம் நடக்கவே முடியாம உட்காந்தேவுல கிடந்தேன். இப்பதான் செத்த புடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நடக்கிறேன்ல. அட பரவாயில்ல மச்சான், இன்னும் 2 நாள்ல அதுவா தானா சரியாயிரும். விடுங்க பாத்துக்கிறோம். என்ன இந்தானே காப்பி எடுத்துக்க. மாமா காப்பி எடுத்துக்கிறேங்க. ஏமா அன்னைக்கு பேசாம மச்சான கூட்டிட்டு போய் நான் சென்னையில வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டுமா? ஐயோ இல்லனே, என்னத்துக்கு நீ சிரமப்பட்டுக்கிட்டு பாவம். நீ திடீர திருச்சல்ல இவரை குட்டி கொண்டு வச்சுக்கிட்டு எங்கிட்டு வைத்தியம் பார்க்க போற? அட ஏதாவது ஒரு வழியில சரி பண்ணி விடணும்ல. அவருக்கு காலு தேவலையாயிட்டா அவர் பாட்டுக்கு தெரியவாரு. அம்மா அப்பாவும் வந்து இங்கனக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு சிரமம் தானமா? என்ன சிரமம்? நாங்க குடிக்கிற கஞ்சியில கூட ஒரு கையை போட்டு அவங்களுக்கு கொடுக்க போறோம். இது ஒரு சிரமமா? என்ன வந்ததுல இருந்து சிரமம்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன இல்ல மச்சான், ஆயிருந்தே நீங்க சமாதானத்துக்கு சொன்னாலும் எங்க அம்மா அப்பாவை இங்க கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறது உங்களுக்கு சங்கடம் தானே. தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டோம், அவ வாழ்க்கையில அவன் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறத விட்டுவிட்டு ஏன் பாரத்தை கொண்டுட்டு வந்து உங்க தலையில திணிக்கிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? பெத்தவங்க கூட இருக்கிறது பாரமா நினைச்சாத்தே மச்சான் பாரம். நாங்க வரமா தானே நினைக்கிறோம். எங்க கூட எங்க தாய் தகப்பன் தான் இருக்க முடியல. மாமா மாமியாவது இருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீல. நீங்க இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே மச்சான். அன்னைக்கிலி 1000 சொல்லு, மச்சான மாதிரி ஒரு ஆளு நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது நம்ம பண்ணின பாக்கி. அன்னைக்கிலி என்னன்னே செய்யறது? என் புருஷன் எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு தான் ஒரு கோஷ்டியே தெரியுதே.
அதை சொல்லு அன்னைக்கிளி. ஆமா, அந்த குக்கி குமார நீங்க ஒண்ணுமே செய்ய முடியலையா? 1000 தான் அவர் கூட பிறந்த தங்கச்சி புருஷனா இருந்தாலும் பொறுக்கிற வரைக்கும் தானே அன்னைக்கிளி பொறுக்க முடியும். எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? அவனை ஏதாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண வேண்டியதானே? முடியாம கிடந்த மாமியால கூட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில பார்த்து அதுக்கு வைத்திய செலவு பண்ணி வீட்டுல கூட்டி கொண்டு வந்து வச்சு நல்லது கெட்டது பார்த்ததுக்கே ஏன் மாமியாலையும் ஏன் அம்மாலையும் நீ எப்படி கூட்டிட்டு போவ? ஏன் அம்மாலை எப்படி நீ ஓ வீட்டுல கூட்டி கொண்டு வச்சுக்கிறவேன்னு புருஷனை மொண்டாட்டியும் சண்டைக்கு ஏறி கட்டிக்கிட்டு வந்து என் புருஷன் காலை உடைச்சு விட்டு இந்த உட்கார வச்சிருக்காங்க. இதுல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்க இந்த ஊர்ல உசுரோட விடுவாங்க நினைக்கிறேன் நீனு. அதுக்காக அவன் பொண்டாட்டியும் என்ன செஞ்சாலும் பொறுத்து போகணுமா என்ன? மச்சான், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நானும் வருஷம் பூரா பொறுத்து பார்க்குறேன். எங்கே மேற்கொண்டு ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. என்னவோ நாசமத்து போகிறேன், பண்ணி தொலைஞ்சிட்டு போகிறேன், விடுங்க. என்ன இந்த சொத்துக்கு இந்த வீட்டுக்கு தான் இப்படி ஆடிக்கிட்டு திரியிறேன். அதையும் எங்கள் அம்மா எழுதி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 நாளில் எங்கள் அம்மா தலையில் கல்லை தூக்கி போட்டு கொண்டுபிட்டு எங்கள் அம்மா வலிக்கி விட்டு செத்து போச்சுன்னு கணக்கை முடிச்சுப்புட்டு எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு நாய்க போயிருங்க. அதுக்கு தானே இப்படி தெரியுதுங்க. திரியட்டும், எத்தனை நாளைக்கு ஆடுறாங்களோ ஆடட்டும். மனுஷனுக்கு மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு. ஆண்டவன் போக்குல விட்டுவிட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுறதானே நல்லது. நாயோட சண்டை ஓட்டா நாரிக்கிட்டு தானே நிக்கணும். பொண்டாட்டியும் புருஷனே இப்படி மாத்தி மாத்தி விட்டு கொடுத்துக்கிட்டே போறதுனாலதான் மேற்கொண்டு உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிடாங்க. என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரியல. சரி, என்னவோ பண்ணுங்க. நான் என்னத்த சொல்லி என்ன பண்ண? அத்தை வாங்க இப்ப மருமையனே. ராத்திரி நான் கல்யாணக்கார வீட்டுல இருந்து வர்றதுக்குள்ள நீங்க போய் தூங்கிட்டீங்களாம். மருமையும் வந்தவரை சாப்பிட்டீங்களாம் கூட பாக்கல. நல்லா இருக்கீங்களா? அப்ப உடம்பு கைகால் சிரத்துக்கெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். போய் வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. ரோஹித், வாங்கப்பா, வந்து உட்காருங்க வாங்க. சரிங்க மாமா. இட்லி போமா, போய் ரோஹித்துக்கு காப்பி எடுத்துட்டு வா போ. அப்ப மருமையனே, இந்த காப்பியோட சேர்த்து ரொட்டி பிஸ்கட் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லவா? ஏதாச்சும் தொட்டு திங்கிறீங்களா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த. நான் இன்னும் சின்ன பையனா, காஃபி மட்டும் கொடுங்க போதும். ஏன் அன்னைக்கு இந்த காப்பியில மிச்சரை போட்டு குடிக்கிற பழக்கம்லாம் இன்னமும் உனக்கு இருக்கா இல்லையா? அதையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? இன்னமும் மிச்சரை கிலோ கணக்குல வாங்கி வச்சுக்கிட்டு காப்பியில இத்தனை நாளும் போட்டு குடிச்சா தானே காப்பி குடிச்சது மாதிரி தெரியுது. வெறும் காப்பியா குடிச்சா எங்க குடிச்சது மாதிரி தெரியுது? அது சரி. அண்ணனும் தங்கச்சியும் அப்ப சரியான ஆளாத்தான் இருப்பிய ஒளையே. என் பிள்ளைகளுக்கு அதை பழக்கி விட்டுட்டா மச்சான். பிள்ளைய 2 பிஸ்கட் இல்லாம கூட காப்பி குடிக்குதுங்க. இந்த மிச்சர் இல்லாம காப்பி குடிச்சதா சரித்திரமே இல்லைன்னா பாருங்களேன். 4 மிச்சரைனாலும் அந்த காப்பியில போட்டு அதை அலசி குடிச்சாத்தையும் குடிச்சது மாதிரி இருக்குன்னு அதுகெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் இவ கொடுக்குற பாடம் தான் அப்படி. ஐயோ மாமா, நல்ல ஆள் பார்த்து சொல்றீங்க போங்க. எங்க அப்பாவும் அதே மாதிரி தான். இப்பவும் வீட்டுல மிச்சர் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை 4 மிச்சர்னாலும் எடுத்து காஃபில போடாம குடிக்கவே மாட்டாங்க. அட, அப்ப அண்ணனும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தானே? மச்சான், நீங்க ஒரு நாளைக்கு காப்பியில மிச்சரை கொட்டி குடிச்சு பாருங்களேன். அதோட ருசியே தனி மச்சான். அட என்னத்த போங்க, சின்ன பிள்ளையிலாம் நாங்க மிச்சரு காரா பூந்தி பொட்டு கடலைன்னு எல்லாத்தையும் போட்டு குடிச்சிருக்கோம். நீங்க என்னடானா இப்படி என்னமோ கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளையெல்லாம் பார்க்கல அவங்களுக்கு அப்படித்தானே தெரியும். நான் பண்ற ஒவ்வொன்றையும் இந்த மனுஷன் இப்படித்தான் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பிள்ளைய நல்லா இருக்கவும் தானே ருசி பழகி இருக்காளுக. இல்லைன்னா ஏன் பழக போறாளுக? பிடிச்சதை செஞ்சுட்டு போவ. நல்லா பழக்கி விடுவோம் டி நீனு. சரி போ, மருமையனுக்கு காப்பி கொண்டுட்டு வந்து கொடுப்போ. ஐயோ, இந்த மிச்சர் பேச்செடுக்கவும் மருமையனுக்கு காப்பி கொடுக்காம இங்கனையே நிக்கிறேன் பாரு. சரி இந்த போய் எடுத்துட்டு வரேன். அப்ப மருமையனே செத்த உட்காருங்க, இந்த வந்துடுறேன். நீங்க பொறுமையா வாங்கத்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா, இந்த லேசா சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். திண்டு தொலைடா, வாயிலே வச்சுக்கிட்டு இருக்க. எம்பூட்டு நேரமா நானும் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். மூதேவி, ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு 1 மணி நேரம் உட்கார வேண்டியதா இருக்கு. போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏறிக்கிட்டு மிதிச்சு வச்சுக்க, நறுங்க தெரிச்சு போயிடாமா. போன் வேணுமாம்ல? போன் கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டீங்களோ? பள்ளிக்கூடத்துல போய் யார் உனக்கு போன் தர்றா? மத்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தானே வர்ற. அப்ப அந்த மிஸ்ஸுகளுக்கு இருக்கிற பயம் என் மேல இல்ல, அப்படித்தானே? நீ மட்டும் போன் பார்த்துக்கிட்டே தானே சாப்பிடுற, அப்ப எனக்கு மட்டும் போன் கொடுக்க மாட்டேங்கிற. என்னடா எழுத்து பேசுறியா? ஐய போல புள்ள நூலை போல சேலைன்னு சொல்றது சரியா தானே இருக்கு. விதை ஒண்ணு ஓட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நீ எப்படி இருக்கோ அப்படித்தான் உன் பிள்ளையும் இருக்கு. அத்தக்கிழவி, சும்மா என்ன காலையிலேயே வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. நேரம் ஆயிருச்சு, நானே ஆட்டோ வந்துடும் அவசரமா ஊட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் வேற திண்டு தொலைய மாட்டேங்கிறேன். நீ இப்படி 24 மணி நேரமா அந்த போனை தூக்கி வச்சுக்கிட்டு யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டா ஆகறாமனு பாத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் அவனும் அதைத்தானே பார்க்கணும்னு நினைப்பேன். தான் பிள்ளைய முன்னாடி போனை கீழே வச்சுக்கிட்டு நம்ம பொம்போல உட்காந்து சாப்பிட்டு பழகணும். அப்பத்தானே நம்மளை பார்த்து நம்ம புள்ள நல்ல வழக்கத்தை கத்துக்கிறேன். நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தானே அந்த பிள்ளையும் வளரும்.
நான் மட்டுமா பாக்குறேன், ஊர்ல உள்ள அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்காளுங்க. வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, யாராவது போன் பார்க்காம சோறு திங்கிறாங்களான்னு. இந்த கிழவியே அப்படித்தான். இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா 5 நிமிஷம் உசுரோட இருக்காது. இந்த கிழவி என்னைய வந்து பேச ஆரம்பிக்குது. ஆமா ஆமா, இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க, இன்ஸ்டாகிராம். அந்த காலத்துல பிள்ளைக்கு சோறு ஊட்டுறவ நல்லா இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு குண்டான்ல அடுத்த வீட்டுக்கு சரியாம சோறை மடைச்சு வச்சுக்கிட்டு நல்லா இந்த தெருவுக்கு இருந்தா அந்த தெருவுக்கு இப்படியே காட்டை பார்த்து மோட்டை பார்த்து காக்காயை பார்த்து நிறைய பார்த்து புளிய பார்த்து ஊட்டி விடுவாளுன்னு வேறு. இந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அந்த பிள்ளைய கதவை அடைச்சு போட்டு போனை காட்டி சோறு ஊட்டினா அப்புறம் அது வளர்ந்த வரைக்கும் போனத்தையும் கேட்கும். ஆமா ஆமா, புளிய காட்டுறாங்க பூனையை காட்டாம. அந்த காலத்துல ஒரு மண்ணும் இல்ல, போனும் இல்ல, டிவியும் இல்ல, என்னைய பாரு உன்னைய பாருன்னு காட்டையும் பார்த்து மோட்டையும் பார்த்து சோறு ஊட்டிக்கிட்டு கிடந்திய. இந்த காலத்துல எல்லா வசதியும் இருக்குல்ல, பிள்ளைகள் அப்படியே எல்லாத்தையும் காட்டி வளர்த்தாத்தான் அதுவும் நாளை பின்ன சோசியல் மீடியால நல்லபடியா வளர்ந்து நிக்கும். உள்ளைகளுக்கு ஊட்டுறது என்ன திங்கிறது என்னன்னே தெரியாம இருக்குதுங்க. அந்த அளவுக்கு போனல மூலிகை போய் சோறு திண்டா அப்புறம் உங்க சோசியல் மீடியாவில் வளர்றாங்களாம்ல. சோசியல் மீடியாவில் இங்கடா உங்க அப்பத்தா சும்மா இப்படித்தாண்டா கத்திக்கிட்டே கிடக்கேன். ஒரு நாள் இங்க வத்தியா நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நல்லா தானடா இருக்கு. தயிர் சாதத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் கொண்டான்னு இழுக்குது. விட்டா அந்த ஒரு தட்டையும் திண்டு போட்டு அங்க இருக்கிற கூட ஒரு தட்டையும் போட்டு வந்து சாப்பிட்டுருவேன். ஏன்டா இப்படி பாடா படுத்துற? சாப்பிடுவேன்டா. எனக்கு வேணாம்மா, நீ போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் போ. சரி என்னமோ கட்டி சேர்றாளுக. மணி 9 மணி ஆச்சு. செய்யா டிவியில தேன் கிண்ணம் போட்டிருப்பானே, போய் என் தலைவன் எம்ஜிஆரை பார்த்தாத்தே இன்னைக்கு பொழுது நல்ல உழுது அமையும். நம்ம போய் நம்ம உழப்ப பார்ப்போம். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். பாத்தியாடா உங்க அப்பத்தா எப்படி பாட்டு பாடிட்டு போகுது பாத்தியா? பாட்டுலயே எங்களை நக்கலா குத்துறாங்களாம். நீ ஒழுங்கா சோறு திண்டா இப்படிலாம் நான் பேச்சு வாங்கணும்னு அவசியமாடா? ஒழுங்கா திங்க போறியா இல்லையா நீ? அதான் நீயே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியே, இங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ பேசிக்கிட்டு அம்மாவே எல்லாத்தையும் அள்ளி அமைக்கிட்டோம் போல் இருக்கடா மயனே. சரி நீ இப்படியே உட்காந்துக்க, அம்மா கொஞ்சோன்னு போய் சோறு ஓட்டு கொண்டுட்டு வரேன். எனக்கு ஒண்ணு வேணாம், அதை நீனே தின்னு. சரி இருடா, ஏதோ ஒரு பசியில தின்றுப்பேன், கொஞ்ச நேரம் இரு, நான் போய் போட்டுட்டு வரேன். ஐயா 9 மணிக்கு ஸ்கூல்னா 9:30க்கு தான் வீட்ல இருந்தே கிளம்புதுங்க. என்ன அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏன்டா ஸ்கூல் சவாரி எடுக்கிறோம்னு இருக்கு. சீக்கிரம் வாடா, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு உங்க மிஸ் திட்டுச்சுன்னா என்கிட்ட வந்து கத்தக்கூடாதாமா? அக்கா உன் பிள்ளைனாலதான் எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு லேட்டா போகுதுங்க. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு 9:30 மணிக்கு தான் வீட்ல இருந்தே வர்றீங்க. மத்த பிள்ளைகளும் இவனால லேட் ஆகுதுல்ல. சரி கோச்சுக்கிறாதடா பாவாட. ஒரு மாசமா ஸ்கூல்ல லீவு விட்டு வீட்லயே இருந்தது கொஞ்சம் சோம்பேறி ஆகி போயிருச்சு. அதனால நான் எந்திரிச்சதே லேட்டுத்தேன். அப்புறம் எங்கிட்ட என் பிள்ளைய கிளப்புறது? என்னடா மாப்பிள்ள உங்க அம்மா இப்படி இருக்கு? பேசாம நாளையில இருந்து நீ மாமா வீட்டுக்கு வந்துடுற. மாமா உன்னைய கிளப்பி நானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி மாமா, நான் இனிமே உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். வாடா மாப்பிள்ள, வந்து உட்கார்றா, நேரம் ஆயிடுச்சுடா. அடுத்தடுத்து பிள்ளைகளை நான் கூட்டிட்டு போகணும். என்னடா கிச்சா ஒரு டைப்பா முழிச்சுக்கிட்டு நிக்கிற? வந்து வண்டியில உட்காருவா. அம்மா வயித்து கலக்குதுமா. அப்படியே 4 வச்சனா சரி. வீட்டுல இருக்கையில என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? எம்பிட்டு நேரமா கேட்டேன், பாத்ரூம் வருதா போறியான்னு. அங்கெல்லாம் இல்ல நொல்லைன்னு ஆட்டிவிட்டு இங்க ஆட்டோல ஏறுற நேரத்துக்கு வயித்த கலக்குதுங்கிற. என்னம்மா செய்வேன்? நீ கேக்கும்போது எனக்கு வரல, இப்பதாம்மா வருது. என்னடா மாப்பிள்ள லேட் ஆயிடுச்சுடா, வாடா வந்து வண்டியில உட்கார்றா. பாவாட என் மயனுக்கு வயித்த கலக்குதாண்டா. செத்தவட நில்லுடா, போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஏக்கா வீட்லயே எல்லாத்தையும் போயிட்டு வர மாட்டீங்களா? ஆட்டோல ஏறுற நேரத்துக்கு தான் சொல்லுவீங்களா? மணி ஆச்சுக்கா, மத்த சவாரி போணும்ல. சரி கோச்சுக்கிறாதடா பாவாட. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. செத்தவடம் கூட்டிட்டு வந்துடுறேன்டா. ஒரு 5 நிமிஷம் நில்லுடா. ஐயே சரி போக்கா சீக்கிரம் போயிட்டு வாக்கா. அந்த தொலை இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனோ இன்னைக்கு நாளே விளங்கவே இல்ல. வண்டியில ஏற போற நேரத்துக்கு தான் ஆய் வரும், உச்சா வரும், எல்லாம் வரும். போடா. காலையிலேயே கண்ணை கட்டுதே. இட்டி சீக்கிரம் நடங்க, கால அழுத்துல போவேனாமா. வந்துட்டு கனமா இருக்கும். ஏக்கா அன்னைக்கிலிக்கா என்ன பிள்ளை இரண்டையும் ஆட்டோல ஏத்தாம நீ பாட்டுக்கு நடராஜான் கூட்டிட்டு போற? இல்லடா பாவாட, பிள்ளையதான் சரி இன்னைக்கு நடந்து போவோம்னு சொன்னாலுங்க, அதாப்பா நடத்தி கூட்டிட்டு போறேன். நம்ம எப்படி நடந்து போறோம்னு சொன்னோம், வீட்ல இருந்து ரோடு வரை நடக்கிறதுக்கே கால் வலிக்குது. அம்மா காசு கட்ட முடியலன்னு சொல்லாம எப்படி சொல்லுது பாரு. எல்லார்கிட்டையும் காசு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் அம்மா அப்படி சொல்லும். நீ பேசாம இரு, அம்மா என்ன சொல்லுதோ அதுக்கு ஆமா ஆமான்னு சொல்லு, சரியா?
ஏக்கா ஆசைப்பட்டு நடந்து போறதுக்கு என்ன அடுத்த தெருவுலயா இருக்கு பள்ளிக்கூடம்? 10 கிலோமீட்டர் நடந்து போகணும்க்கா. அம்புடு தூரம் நடந்து போகணும்னா பிள்ளைய எத்தனை மணிக்கு போய் பள்ளிக்கூடம் சேருங்க? அட எப்போதும் போல ஆட்டோல ஏற சொல்லுக்கா. இல்லடா பாவாட, இருக்கட்டும். இப்படி பொடி நடையா நடந்து போனோம்னா காலாலத்துல போயிருவோம். இருக்கட்டும்பா, நீ மத்த சவாரிய பாரு. ஏக்கா என்ன ஒரு மாதிரி பம்மிக்கிட்டு பேசுற? ஏன் உன் பிள்ளைய என் ஆட்டோல வரக்கூடாதா? நான் என்ன அம்புட்டு கொடுமைக்காரனா இல்ல மோசக்காரனாக்கா? காசு கூட அம்புட்டு அதிகமா கேட்கலையே, எப்போதும் உள்ள காசு தானே கேட்டிருக்கேன். சி காசெல்லாம் நீ உண்டனை கேட்டோம்னு யாரு சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், ஒரு வேலை வெட்டியும் இல்ல. அதான் சரி இப்படி காலையில பொடி நடையா நடந்துட்டு போயிட்டு வந்தோம்னா உடம்பும் கொஞ்சம் கலார்னு இருக்கும்ல, அதுக்காக தாப்பா நடத்தி கூட்டிட்டு போறேன். நீ எதையும் நினைக்காதடா பாவாட. ஏக்கா எனக்கு என்னவோ சரியா படலக்கா. 7 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு நடந்தே வரணும்னா சாயங்காலமும் பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு நீ லொங்குன்னு போவியா? இதெல்லாம் நம்புறது மாதிரி அக்கா இருக்கு. ஏன்டா நடந்து போனா தானே உடம்புக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு நாளுங்கிறதுனால செத்த தூங்கிட்டாளுக, லேட் ஆகி போயிருச்சு. நாளையில இருந்து வெள்ளனை கூட்டிட்டு போயிருவேன்டா. ஏன் உடம்புக்காகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆஸ்பத்திரியில கொடுக்குற காசை இப்படி நடந்து போயிட்டு வந்தோம்னா நல்லா தெரியும் பாரு. அதுக்காக தாண்டா நடக்கிறேன். ஏக்கா காலையிலையும் சாயங்காலமும் 7 கிலோமீட்டர் நடக்கிறதுனா சும்மாவாக்கா இருக்கு? அட யாக்கா சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாத. கூட பிறந்த தம்பியா நினைக்கிறதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு தானே. அன்னைக்கிலிக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாசின்னு பெருசா வசதி இல்லாத காலத்துல கூட உன் பிள்ளைய ரெண்டையும் நடக்க விட்டு கூட்டிட்டு போனதில்லக்கா உன் புருஷன். 2 பிள்ளைகளையும் 2 தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு லொங்குன்னு நடந்தே கூட்டிட்டு போவாரு. அப்பேற்பட்ட மனுஷன் பிள்ளைய இன்னைக்கு 14 கிலோமீட்டர் நடந்து போகுதுன்னா காரணம் இல்லாம போகுங்களா? என்னன்னு சொல்லுக்கா, சொன்னா தானே எனக்கு தெரியும். இல்லடா பாவாட, மாமாக்கு லேசா கால் அடிபட்டு இன்னும் கொஞ்சம் நடக்க முடியாம இருக்காரு. எப்படியும் வேலைக்கு போறதுக்கு 4-5 நாள் ஆகும்பா. கையில வீட்டு செலவுக்கு கொஞ்சம் காசு பத்தாம இருக்கு. இந்த நேரத்துல மாசம் 1ஆம் தேதி ஆனா ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும்லடா. அதான் ஆட்டோ காசுக்கு பயந்துகிட்டு பிள்ளையில நடத்தி கூட்டிட்டு போறேன். முதல்ல பிள்ளை 2 வண்டியில ஏற சொல்லுக்கா. ஏற சொல்ல போறியா இல்லையாக்கா? இல்லடா பாவாட, ஒரு பிள்ளைக்கு மாசம் 1000 ரூபாய் ஆகுது. ஆட்டோ காசுக்கே மாசம் 2000 கட்டணும்டா. இந்த ஒரு மாசத்துக்கு அசேச பண்ணிக்கிட்டு அடுத்த மாசத்துல இருந்து ஆட்டோல அனுப்புறப்பா. வாங்கிட்டே இப்ப நான் காசு கேட்டேனா இல்ல காசை கொடுத்தாதே வண்டியில ஏறி உட்காரணும்னு சொன்னேனா? அட ஏன்க்கா நீ வேற? இந்த பிள்ளைல வண்டியில ஏறி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க நடந்தே போய்க்கிறோம். அண்ணனுக்கு முடியாம வீட்ல இருக்காரு, வேலைக்கு போகல, வருமானம் இல்லைங்கிறது தெரியாமலே பேசிட்டக்கா. அதுக்காக நீனாலும் எடுத்து சொல்லலாம்ல. ஏதோ அடுத்தவன்ட்ட பேசுறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அட பிள்ளைகளை உட்கார சொல்லுக்கா. அண்ணன் வேலைக்கு போற வரைக்கும் உன் பிள்ளைகளுக்கு எனக்கு ஆட்டோ காசு கொடுக்க வேணாம். நான் பிள்ளைகளை ஃப்ரீயாவே கூட்டிட்டு வரேன். இருக்கட்டும்டா தம்பி, இப்ப நடந்து போறதுனால என்ன குறைவாயிர போகுது? அந்த 1000 ரூபாய் காசுக்கு தானே நீனா அலைஞ்சுக்கிட்டு திரியிற. ஒரு நாளைக்கு கறியும் மீனையும் சேர்த்து வாங்கி திண்டோம்னா 1000 ரூபாய் காசு அசால்ட்டா செலவழியுது. இதுக்கு போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. அட போக்கா, பிள்ளைல வண்டியில உட்கார சொல்லுக்கா. சரிடா பாவாட, நான் பிள்ளைல போக சொல்றேன். ஆனா இந்த மாசத்துக்குள்ள காசை மாமா வேலைக்கு போனோம்னா திருப்பி சேர்த்து கொடுத்துறேன், சரியாப்பா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல பிள்ளைல உட்கார சொல்லு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிருச்சு. பாவாடை இப்படி தூரம் சொன்ன பிறகு நடந்து போனா நல்லா தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிரும்ல. நீங்க வண்டியிலேயே போங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? நல்லா படிக்கணும் என்னமுக்கா? சரிம்மா. அட இந்த பாவாடை என் மையன்ட்டதான் பறந்துக்கிட்டு நிப்பேன். என் மருமகளுக்கு 2 பேரும் இப்பதானே வந்திருக்காளுங்க. டேய் பாவாடை, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வண்டி ஏறுறா. போலாம். ரைட். உன்னை போல ஒரு தடனா பார்த்தது இல்ல, உசுர பார்த்து வானங்கோ. பூமாரி என்னம்மா? ஏடி சித்தப்பாவை சாப்பிட கூட்டிட்டு வான்னு சொன்னா நீனும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா? மைனி ஜீவா வரேன்னு சொன்னா, அவன் வந்தோடனே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் மைனி. ஜீவா தம்பி வரும்போது வரட்டும் கொழுந்தனாரே, நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. என்னங்க ஜீவானே வந்துட்டாங்க. ஜீவா வாடா, ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல, போன்ல காப்பி பண்ணிருக்கேன் மச்சான், அப்படியே பாக்குறியா? என்ன கொழுந்தனாரே, என்னது என்ன பேசிக்கிறீங்க? ஒன்னும் புரியலையே. அக்கா, கல்யாண மண்டபத்துல வேதா பாப்பா நகையை திருநது மாமா தானே. அவரை எல்லாரும் என்னென்ன பாடுபடுத்தினாங்க, நீனும் சேர்ந்துக்கிட்டு தானே அவரை பேசுன. இன்னைக்கு அந்த நகையை எடுத்தது யாருன்னு ஜீவானே ஃபுட்டேஜ் கொண்டுட்டு வந்திருக்காங்க, அதை கொஞ்சம் பாரு. என்ன தம்பி சொல்ற? யாரு எடுத்தா என்னன்னு தான் நமக்கே தெரியுமே, அதுல வேற என்னத்தை பாக்குறதுக்கு இருக்கு? அக்கா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் பொய்ன்னு அதுல என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க.
சரிங்க தம்பி, சரி போடுங்க பாப்போம். என்ன ஆன குடுக்க போறியா இல்லையா? அடிச்சு போட்டுறேன், ஒழுங்கா குடுத்துரு. நான் தர மாட்டேன், சொன்னா கேட்க மாட்டேன். பலூனு, என் பலூனு, என் பலூன் எடுத்து வச்சுட்டு எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறியா? ஏய் பூமாரி, என்ன பண்றீங்க? அப்பா இங்க பாருங்கப்பா, என் பலூனை எடுத்து வச்சுட்டு எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறா. பாப்பா எந்திரிடா பாப்பா. பலூனு, எனக்கு பலூன் வேணும், அது என்னோட பலூனு. சரி சரி, அழுக கூடாது, நான் அக்காட்ட பலூன் வாங்கி தரேன். அங்கிள், அது எங்க விக்கி மாமா எனக்கு கொடுத்த பலூனு. சரி சரி சரி, நான் அக்காட்ட வாங்கி தரேன், அழுக கூடாது என்னம்மா. பூமாரி, சின்ன பிள்ளைகிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு கொடுக்கட்டும், கொடு. அப்பா அழுகாம இரு, மாமா உனக்கு அப்புறமே புது பலூன் வாங்கி தரேன், சரியா? எனக்கு இப்பவே பலூன் வேணும். சரி சரி, அழுக கூடாது, வா வெளியில கடை இருந்துச்சுன்னா மாமா உனக்கு பலூன் வாங்கி தரேன். ஓகே மாமா. சரிப்பா, அழுகை நிப்பாட்டு, கண்ணீரத்தோட. நல்ல பிள்ளை, அழுக கூடாது, சரியா? வா நம்ம போய் வெளியில பலூன் வாங்குவோம். சரி மாமா. சப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு! இவ்வளவு பெரிய மண்டபத்துல ஒரு ஏசி கூட போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கன பார்த்தாலும் ஒரே புழுக்கமா இருக்கு. ச்சே, எவ்வளவு வெக்கையா இருக்கு. இந்த ஃபேன்ல காத்து வருதா வரலையான்னு கூட தெரியல, வேர்த்து கொட்டுது. என்னது இது? அட, என்னது இது? செயின் இங்கனக்குள்ள கிடக்கு. தங்கமா பித்தளையா? ஐயோ, தங்கம் தான். 916 வேற எழுதியிருக்கே. எப்படியும் 1 பவுன் இருக்கும். ஆனா குழந்தைங்க போடுறது மாதிரி இருக்கே. யாரோட செயினா இருக்கும்? யாராவது இந்த பக்கம் நிக்கிறாங்களா? யாருமே செயினை தேடுறது மாதிரியே தெரியல. அப்ப இது யாரோட செயின்? லைலா, உன் காட்டுல மழை தாண்டி, இங்கனக்குள்ள யாருமே இல்ல. பொண்ணு வீட்டு சைடு இருந்து விழுந்திருக்குமா, இல்ல மாப்பிள்ளை வீட்டு சைடு உள்ள செயினா இருக்குமா? எந்த சைடா இருந்தானே நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம். அப்படியே யாருக்கும் தெரியாம அமைக்கிற வேண்டியதா. ஐயோ, யாராவது செயினை காணோன்னு தேடி வந்தா என்ன பண்றது? ஆமா, இவ்வளோ பெரிய மண்டபத்துல இங்கனக்குள்ள கடந்த செயினை காணோம், அதை அந்த லைலா தான் எடுத்தான்னு யாருக்கு தெரிய போகுது? கிடைச்ச வரைக்கும் லாபம். நம்ம இருக்கிற கஷ்டத்துல கடவுளா பார்த்து கொடுத்த செயின்னு நினைச்சுக்கிருவோம். லைலா, அமிக்கிரடி. இன்னைக்கு 1 பவுன் தங்கம் வாங்கணும்னா 65,000 விற்கிது. 65,000க்கு இந்த மனுஷன் கூட்டிட்டு போய் வாங்கி தருவானா? ஒரு நெக்லஸ் வாங்கிட்டான்னு சொன்னதுக்கு அந்த இறைவனுக்கே பொறுக்காம கழுத்து வட்டி கந்தனை விரட்டி விட்டுட்டாரு. அப்படியே வந்து வாழைத்தார் வித்த காசு 2 லட்சத்தையும் கழுத்து வட்டி கந்தை வாங்கிட்டு போயிட்டான். நெக்லஸ் வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு இந்த குட்டி தங்கமாவது கிடைச்சிச்சு. இது வரைக்கும் சந்தோஷம். நம்ம போட முடியலன்னா என்ன, நம்ம மகளுக்கு போட்டு விட்டுட்டு போக. அங்க போய் ஊர்ல போட்டு விட்டா யாருக்கு தெரிய போகுது? சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. கல்யாணத்துக்கு வந்ததுக்கு 65,000 லாபம் லைலா. உயிரே